ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 4th லெசனில் இருக்கிற 5 மார்க்கில் செகண்ட் 5 மார்க், அதாவது தியரத்தை தவிர்த்து செகண்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4.23 இந்த சம பாருங்க. கொஸ்டின் படிக்கிறேன். An aeroplane after take off from an airport and flies due to north. அதாவது ஒரு ஏரோப்ளைன் என்ன பண்ணுதுன்னா டேக் ஆஃப் ஆகுது. எந்த சைடு பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடு பறக்குது. ஓகேங்களா? நார்த்னா இதை சொல்லியிருக்காங்க பாருங்க, மேலே. ஒரு நார்த்னா மேலே. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்து தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ இதுதான் நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓல இருந்து ஒரு ஏரோப்ளைன் பறக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஏரோப்ளைன். ஏ வந்து 1000 km/h பறக்குது. ஓகேங்களா? ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வரையது எப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பாருங்க, at the same time another aeroplane take off from the same airport and flies due to west side. அதாவது சேம் ஏர்போர்ட், ஓகேங்களா, வெஸ்ட் சைடில் ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்குது. ஓகேங்களா? அது வந்து 1200 km/h பறக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற 1 hour கழிச்சு ஒரு டிஸ்டன்ஸ் உருவாகும். ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஒருவேளை இந்த டயக்ராமே தெரில அப்படின்னா, ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க, போடலாமா? நம்ம டயக்ராம் போடலாமா? ஸோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஓன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஏரோப்ளைன் ஸ்டேஷன். ஓகேங்களா? ஏர்போர்ட் அந்த மாதிரி வச்சுங்களேன். ஸோ நார்த் சைட்னா மேலே ஒன்று பறக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஏரோப்ளைன் ஏன்னு வச்சுங்களேன். இது வந்து எவ்வளோ போகுது? 1000 km/h. அதேமாரி வெஸ்ட் சைடு வந்து ஒன்று போகுது 1200 km/h. இது வந்து பி. இப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இதுக்கோட டிஸ்டன்ஸ் வேணுமா? இதோட டிஸ்டன்ஸ் கிடைக்கணும். இதோட ஸ்பீட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காட்டி டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஸ்பீடு பை டைம் டேக்கன். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு கிவன் சொல்யூஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தேவையானது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கிவன்ல ஃபர்ஸ்ட் லெட் A be a aeroplane at the speed of 1000 km/h. ஸோ 1000 km/h ஏன்ற ஏரோப்ளைன் போகுதான். ஓகேங்களா? ஸோ அது அப்போ 1.5 மணி நேரம் கழிச்சு என்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம நம்பர்ஸாக மாற்றணுமா? ஸோ 1/2ன்னு இருக்குங்களா? 1.5 மணி நேரம் இப்படி இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா பாருங்க, அந்த மாதிரி இருக்கா? ஸோ அந்த 1.5 மணி நேரத்தை எப்படி பண்ணலாம்? இப்படி ப்ளஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸில் மாற்றோம்னா இப்படி ப்ளஸ் பண்ணால் நம்பர்ஸ் ஆகிடும். 2 1s are 2 + 1/2. அப்போ 3/2. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுதான் ஈஸியானது. இப்போ அந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து D = ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு வந்து 1000 km இன்ட்டு டைம் வந்து 3/2. ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் 1000 2ஆக பிரிச்சா 500. ஸோ 500 × 3 1500. டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா? பர் ஹவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மாறிடும், கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸாக மாறிடும். ரெண்டாவது, லெட் பி a aeroplane at the speed of 1200 km/h. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் சைடில்? D = ஓகேங்களா, D = 1200 × 3/2. ஸோ 1 டைம் 600. ஸோ 1080 km. ஸோ அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் கழிச்சு அப்போ OAவோட வேல்யூ என்னது? தப்பாக பேசல, OAவோட வேல்யூ கேட்குறேன் 1500 km. நெக்ஸ்ட் OBயோட வேல்யூ 1200 km. ரெண்டுத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? 1080. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, லாஸ்ட்ல படிங்க, how far apart will be the two planes after one. ஸோ இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பித்தகரஸ் தேரம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தாலே பித்தகரஸ் தேரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரைட் ஆங்கிள் தேரம் வந்து AB² = OA² + OB².
அங்க வேற மாதிரி இருக்கு. பித்தகரஸ் தேற்றத்துல எக்ஸ்பிளைன் பண்ணது பிசி ஸ்கொயர்ல பண்ணீங்களே, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்துருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளோட பேர் தான். ஓகேங்களா? ஸோ ஹைபாட்டினியூஸ் வந்து ஏபின்னு இருக்கு, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ஓஏ ஓபின்னு இருக்கு. இதனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ்லாம் தெரியறதுனால எடுத்து போட்டுருங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ என்னது 1500 ஸ்கொயர் ப்ளஸ் ஓபின்றது 1800 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே 100 காமனாக இருக்கா? ஸோ 100 ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ எடுத்தால் இதில் 15 ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் இதில் ஒரு 18 ஸ்கொயர் இருக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. இதோ இங்கே இருங்க, அழிச்சிட்டு எழுதுறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, தேவைப்படும். ஸோ 15 ஸ்கொயர் வந்து 225 ப்ளஸ் 18 ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் வராது, இன்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 15 ஸ்கொயரும் 18 ஸ்கொயரும் நீங்கள் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸ்கொயர் தெரிலனா சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், 15 ஸ்கொயர்னா 15 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 5 சார் 25, மீதி 2, 5 1 சார் 5, 7, 5, 1. ஓகேங்களா? ஸோ 5 2 1 2 225. இதேமாரி 18க்கு மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 549 வரும். ஸோ 549 100 ஸ்கொயர், 100 எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்? ஓகேங்களா? 549 0 0 ரெண்டு ஸ்கொயர், ரெண்டு ஜீரோ இருந்ததுன்னா 4 ஜீரோவாக மாற்றிக்கலாம். இதுதான் ஏபி ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வேல்யூ ஏபி தான். ஓகேங்களா? ஸோ ஏபி மட்டும்தான் வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 549 0 0 0 0. ஓகேங்களா? நீங்கள் இது இல்லாமல் இதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னு போயிடலாம். இங்கேருந்து இந்த இடத்துலயே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் இன்டூ 549. ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், மல்டிப்ளேல இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறேன். ப்ளஸில் இருந்தால் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ 100 வந்துடும். ரூட் 549, ரூட் 549 எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எதனா பிரிக்க முடிஞ்சா பிரிங்க, அப்படி இல்லைன்னா எதனா வெளியே எடுக்க முடிஞ்சு அந்த மாதிரி எதனா பண்ணுற முடிஞ்சா பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்ணலான்னா 9 இன்ட்டு 61 சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேங்களா? 9 இன்ட்டு 61 எவ்வளோன்னு பாருங்க, 549 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 100, 9க்கு ஸ்கொயர் ரூட்டு 3, நெக்ஸ்ட்டு 61, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 300 ரூட் 61 கிலோமீட்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் 300 ரூட் 61. ரூட் 61ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு பெருசாக போகனால இந்த லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரூட் 61ஓட வேல்யூ தெரிஞ்சால் போடுங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் தனியாக வீடியோ போடுறேன் 8th லெசனுக்காக. ஏன்னா 8th லெசனில் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அங்கே வீடியோ போடுறேன். வேணுன்றவங்க யூடியூப் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அன்டில் பாய்.